Hi students, today we are going to learn about a magnetic field due to a bar magnet along its axial line. அது பார்க்க போறோம். ஓகேவா? பார் மேக்னெட்ங்கிறது magnetic dipole. நம்ம இங்க வெறும் magnetic dipole தான் சொல்லியிருக்கோம். That is known as bar magnet. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த எலக்ட்ரிக் டைபோலால அதோட ஆக்சியல் லைன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பாருங்களேன், மேக்னெட்டிக் டைபோல் கன்சிடர் பண்றீங்க, தட் இஸ் NS ன்னு சொல்லுவாங்க. NS மேக்னெட்டிக் டைபோல் ஆர் பார் மேக்னெட் NS ன்னு சொல்லுவோம். ஸோ NS இஸ் த பார் மேக்னெட். பட் இங்கே ட்ரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சவுத் போல், செகண்ட் தான் வந்து நார்த் போல் வரைவோம். ஓகேவா? எப்படி ஒரு எலக்ட்ரிக் டைபோல்ல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் வரைவோம், ரெண்டாவது தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரைவோம். அதே மாதிரி தான் இதுதான் நெகட்டிவ் டேர்ம், தட் இஸ் சவுத் போல். அதை ஃபர்ஸ்ட் வரையணும், ரெண்டாவது தான் நார்த் போல் வரையணும். ஸோ இதில் பார் மேக்னெட்டோட லென்த் 2L. ஸோ சென்டர் பாயிண்ட் தட் இஸ் ஜாமெட்ரிக்கல் சென்டர், அது ஓன் எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து இந்த சவுத் போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் L, தென் சென்டர் இந்த ஆரிஜின்லேருந்து நார்த் போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் L. ஸோ லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் லென்த்து இஸ் 2L அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக லைன் போட்டுருக்கணும். எஸ், தென் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த ஜாமெட்ரிக்கல் சென்டர்ல இருந்து சிங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜாமெட்ரிக்கல் சென்டர் டு த பாயிண்ட் C இஸ் R. பாருங்க, ஸ்மால் r. இந்த ஓல இருந்து தென் C வரை இந்த தான் நீங்க கவனிக்கணும். ஸோ தட் இஸ் R. ஓகேவா? தென் இந்த ஓல இருந்து இந்த N வரைக்கும் தட் இஸ் ஹாஃப் ஆஃப் த மேக்னெட், அதுதான் L. ஸோ நமக்கு இந்த Nல இருந்து இந்த C பாயிண்ட் வரைக்கும் நார்த் போல்ல இருந்து கன்சிடர் பண்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா R மைனஸ் L. டோட்டலா R, அதுல இருந்து இந்த L சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா R மைனஸ் L. ஓகேவா? ஸோ அதனால R மைனஸ் L வந்துருச்சு. தென் சவுத் போல்ல இருந்து பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ற அந்த Cங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த சென்டர் ஜாமெட்ரிக்கல் சென்டர் டு பாயிண்ட் C வரைக்கும் R டிஸ்டன்ஸ், then additional ஒரு L இருக்கு. Therefore R plus L is the distance between the south pole and the point C. ஓகேவா? அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R plus L. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக டரைவ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் Cல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு QMC, தட் இஸ் QMC இருக்கிற தட் இஸ் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு யூனிட் பாசிட்டிவ் போலை வைக்கிறேன். தட் இஸ் நார்த் போல். நம்ம யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெசன்ல படிப்போம். இங்க நார்த் போல், தட் இஸ் யூனிட் நார்த் போல் இங்க வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்க போல் ஸ்ட்ரென்த்ல எவ்வளவு அப்படின்னா QM. இதோட போல் ஸ்ட்ரென்த்தும் QM, நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த்தும் QM தான். ஓகேவா? பட் ஹியர் QMC தட் இஸ் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு நார்த் போல், தட் இஸ் யூனிட் நார்த் போல வைக்கிறேன். அப்படின்னா 1 ஆம்பியர் மீட்டர். அதனால தான் இங்க டயக்ராம்ல 1 ஆம்பியர் மீட்டர்னு காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் டயக்ராமும் கரெக்டாக நீங்க போட்டுடணும். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நார்த் போல் வச்சிருக்கோம், ஒரு யூனிட் நார்த் போல் வச்சிருக்கோமா? ஸோ நார்த் போல்ல இந்த நார்த் போலும் அந்த நார்த் போலுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த நார்த் போலால இங்க இருக்க இந்த பாயிண்ட்ல இருக்க நார்த் போல் மேல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். தர்ஃபோர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்டா இருக்கும். பாருங்களேன், BN வந்து அவுட்வேர்ட். நார்த் போலால இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டா இருக்கு. இந்த நார்த் போல மறந்துருங்க. இப்போ சவுத் போலால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு யூனிட் நார்த் போல் வைக்கிறேன். சவுத் போல் என்ன பண்ணும், அந்த யூனிட் நார்த் போல அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா இந்த நார்த் போலால சவுத் போலால எப்படி இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் தட் இஸ் சவுத் போலால இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் த சவுத் போல், சவுத் போலை பார்த்து இருக்கும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். BN வந்து இந்த பாயிண்ட்ல இப்படி அவுட்வேர்டா இருக்கும், BS வந்து இன்வேர்டா தட் இஸ் உள்ள பார்த்து இருக்கும், மேக்னெட்டை பார்த்து இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நான் கன்சிடர் பண்ணுறதா XY. ஸோ எக்ஸ்னா தட் இஸ் I கேப் போட்டுக்கிறோம், இது J கேப். டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும் பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் அட் C. ஃபர்ஸ்ட் நம்ம பார் மேக்னெட்டை வரைஞ்சோம், அந்த டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த QMங்கிறது நார்த் போலோ அண்ட் சவுத் போலோட ஒரு போல் ஸ்ட்ரென்த்து, தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் வந்து 2L, தென் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஓகேவா? தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், இந்த நார்த் போலால இந்த பாயிண்ட் Cல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்குறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ் பார்த்தோம்ல, தட் இஸ் கூலும் இன்வெர்ஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் பார்த்தோம். அதில் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு KQM1
தென் QM 2 by R ஸ்கொயர்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஃபோர்ஸில் சொன்னோன்னா R கேப் சொல்லி, தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டியில் சொல்லணும் அப்படின்னா இங்கே R கேப் போட்டுக்கிட வேண்டியதான். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஃபினிஷனில் பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் டெஸ்ட் ஆர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த்து, தட் இஸ் யூனிட் நார்த் போல் வந்து ஒரு பாயிண்ட்ல வைக்கும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அதுதான் அந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம ஃபோர்ஸ் பர் ஒரு சார்ஜில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு சார்ஜ் நான் டெஸ்ட் சார்ஜை விட போகிறேன், இந்த டேர்ம் விடணும். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் therefore மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ்லேருந்து ஒரு சார்ஜை கேன்சல் பண்ணிட்டேன்னா KQ by that is QM by R ஸ்கொயர். அப்படியே ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். அங்கே கேங்கிறது 1/4πε0 தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். பட் மேக்னட்டிசத்தில் கேங்கிறது μ0, தட் இஸ் K இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா μ0/4π. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெரைவ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே கேன்னு வச்சுருக்கோம், கடைசியாக மட்டும் μ0/4π சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ B இஸ் ஈக்குவல் டு KQM by R ஸ்கொயர். திஸ் இஸ் ஒரு யூனிட் போலால், ஒரு ஐசோலேட்டட் போலால் ஒரு பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மேக்னெட் வந்து எப்பயுமே மோனோ போலில் இருக்காது, அதனால நமக்கு இந்த டெரிவேஷன் வந்து கொடுக்கல. ஆனால் சார்ஜை வந்து நம்ம ஐசோலேட்டட் சார்ஜ்னு கன்சிடர் பண்ணாதனால ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு கொஸ்டினே பார்த்துருக்கோம். அதில் KQ by R ஸ்கொயர்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருப்போம். E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே B இஸ் ஈக்குவல் KQ by R ஸ்கொயர். அது மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே நார்த் போல் மட்டும் தனியாக இருக்குன்னு நினச்சிக்கணும், தட் இஸ் ஐசோலேட்டட் நார்த் போல். அப்படின்னா இந்த நார்த் போல் இங்கே இருக்கிற அந்த யூனிட் தட் இஸ் 1 AM, தட் இஸ் ஆம்பியர் மீட்டர் இருக்கிற ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு நார்த் போல் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படின்னா இதுதான் நமக்கு சோர்ஸ் போல். அப்படின்னா இந்த போலால் இந்த பாயிண்ட் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது அந்த நம்ம சோர்ஸ் இதுதான் சோர்ஸு, அதோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் தான் இங்கே வரணும், இந்த டேர்ம் வராது. ஓகேவா, ஸோ நார்த் போலால் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னா KQ by R ஸ்கொயர், தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த pole and the considered point. எந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். therefore K pole strength of the north pole QM divided by இந்த டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம் அழகா R minus L. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அது கிளியராக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஈஸி. பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் அண்ட் த பாயிண்ட் C இஸ் R minus L. ஓகேவா, அது நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் R ஸ்கொயர், அதனால R minus L ஹோல் ஸ்கொயர். இந்த டைரக்ஷன் பாருங்களேன், இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே வந்து ஐ கேப் போட்டுக்கிட்டோம், சாரி இங்கே ஐ கேப் போட்டுக்கிட்டோம். ஓகேவா, தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் அட் சி. இந்த சியில் சவுத் போலால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா சேம் டேர்ம் தான், தட் இஸ் -KQM by R plus L வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் மட்டும் மிச்சதெல்லாம் சேமாக வரும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள், இது R plus L. therefore R plus L ஹோல் ஸ்கொயர். அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா டுவர்ட்ஸ் த மேக்னெட், therefore -I கேப் வரும். அந்த மைனஸ் நான் முன்னாடி போட்டிருக்கேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மைனஸ் வரும் இங்கே. ஓகேவா, சவுத் போல். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம் உள்ள வரும். ஏன்னா மைனஸ் இருந்தாலே நம்ம கிராவிடேஷனில் பார்த்துருக்கோமா, நெகட்டிவ் இருந்தாலே பைண்ட் ஆகிருக்கு, அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து டுவர்ட்ஸ் த மேக்னெட், therefore இது நம்ம கோஆர்டினேட்டில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் -x, அதனால இங்கே வந்து -I கேப் வரும், அதனால மைனஸ் போட்டிருக்கோம். தட் இஸ் ஈக்குவேஷன் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். தென் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல், மேக்னெட்டிக் டைபோல். இந்த மேக்னெட்டிக் டைபோல் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் நார்த் போல் சவுத் போல். இந்த ரெண்டோட கம்பைன்டா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு BN ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, BS ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் C பாயிண்ட் Cன்னு கூட சொல்லிக்கலாம். B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BN வெக்டார் பிளஸ் BS வெக்டார், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, அல்ஜிபிரிக் சம் பண்ணணும். அதனால இந்த நம்ம வெக்டார் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கோம். ஓகேவா, ஐ கேப் வச்சிருக்கோம், இந்த நெகட்டிவ் சைன் வேற இருக்கு. ஸோ ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா KQM by R minus L whole square I cap plus இங்கே நெகட்டிவ் டேர்ம் வருது. ஓகேவா, இதெல்லாம் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே -KQM by R plus L whole square அவுட் சைட் த பிராக்கெட் I cap போட்டிருக்கேன். இந்த I cap காமனை வெளியில் எடுத்துட்டோம். இதில் KQM அது ரெண்டையும் காமனை வெளியில் எடுத்தாச்சு. தென் ரிமைனிங் டேர்ம்ஸ் 1 by R minus L whole square மைனஸ் இந்த மைனஸ் முன்னாடி வந்துச்சு 1 by R plus L whole square. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த R plus L ஸ்கொயர் இருக்குல்ல, L ஹோல் ஸ்கொயர், அந்த R plus L ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம் அங்கே போயிடும். ஸோ -R minus L ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ரெண்டுமே வந்து பவர் வந்து 2 இருக்குது. ஸோ பவர் ரூல் படி பவர் சேமாக இருந்துச்சுன்னா அதை ப்ராடக்ட் பண்ணிட்டு அப்படியே பவரை காமனாக வெளியில் போட்டுக்கலாம். ஏன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஸோ அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு பவரை வெளியில் போட்டாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படி ப்ராடக்டில் இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, அதை தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆர் மைனஸ் எல் இன்ட்டு ஆர் பிளஸ் எல் ஹோல் பவர் 2. ஸோ இந்த ஆர் மைனஸ் எல் இன்ட்டு ஆர் பிளஸ் எல்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அந்த மாதிரி இருக்கா. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருக்கோம். தஃபோர் அந்த டேர்மை தான் இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் அவுட் சைட் த பிராக்கெட் ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, தட் இஸ் 2 அங்கே இருக்குது. தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் 2RL மைனஸ் நான் வித்தின் ப்ராக்கெட்குள்ளே இதை எழுதிக்கிட்டேன். ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2RL ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நெகட்டிவ் சைனை மறந்துட்டு நீ அப்படியே சாதாரணமாக ஃபார்முலா போட்டுட்டேன்னா அப்புறம் இந்த ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிற பதிலாக இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், அப்புறம் இந்த 2RL கேன்சல் ஆகும், அப்புறம் எல் ஸ்கொயர் தான் 2L ஸ்கொயர் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராக்கெட்டை நீ அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, பாசிட்டிவ்லாம் மைனஸ் ஆயிரும், இந்த நெகட்டிவ் டேர்ம்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இங்கே மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2RL இருக்கும். ஸோ அப்படின்னா ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயரும் இங்கே ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் மைனஸ் டேர்ம் இருக்கா, ஸோ கேன்சல் ஆயிரும். தென் இங்கே 2RL இங்கே ஒரு 2RL டோட்டலி 4RL இருக்கு. ஓகேவா, 2RL ப்ளஸ் 2RL therefore 4RL divided by r square minus l square power 2. Then I cap அது direction. ஸோ இதில் KQM காமனாக வெளியிலே வச்சுட்டே வர்றோம். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் KQM. இதை நான் இந்த 4RL இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4-ஐ 2 into 2ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 2R 2L அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த PM is equal to that is magnetic dipole moment is equal to 2LQM அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ வெக்டார் ஃபார்முலா மேக்னிடியூட் ஆர் கேப் magnitude of dipole moment magnetic dipole moment is equal to 2LQM இல்லைன்னா 2QML அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நான் இங்கே ஒரு QM இருக்கு 2L. ஸோ அப்படின்னா 2LQM is equal to நான் that is magnitude of magnetic dipole moment PM மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வெக்டார் ஃபார்ம்லாம் போடல பாருங்க, வெறும் PM தான். நமக்கு PM I cap is equal to PM வெக்டார். அப்படின்னா PM I cap இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் வெக்டார் போட்டுட்டேன், இங்கே ஐ கேப் போடலை. ஸோ வெக்டார் பிஎம் வெக்டார்னு போட்டுட்டோம்னா அந்த ஐ கேப் வரக்கூடாது. ஸோ அதனால் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வெக்டார் குவான்டிட்டினா வெக்டார் குவான்டிட்டிலே சொல்கிறோம். therefore இந்த பிஎம் ஐ கேப் தான் பிஎம் வெக்டார். இங்கே வெறும் பிஎம் தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பிஎம். இந்த ஐ கேப்போட கம்பைன் பண்ணி நான் இங்கேக்குள்ள பிஎம் வெக்டார்னு போட்டாச்சு. இந்த வெக்டார் டேர்ம் வந்துச்சுன்னா இந்த ஐ கேப் வரக்கூடாது. ஓகேவா, எஸ். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இந்த சென்டர் ஜாமெட்ரிக்கல் சென்டர் டு கன்சிடர் பண்ற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் வெரி லார்ஜா இருந்தா ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் கம்பேரிங் டு இந்த எல். இந்த எல் வந்து ஹாஃப் ஆஃப் த மேக்னெட்டிக் லென்த். அந்த எல் கூட இந்த ஆரை கம்பேர் பண்ணும்போது ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் எல்லா இருந்துச்சு அப்படின்னா எல் ஸ்கொயர் இஸ் ஒமிட்டட் ஆர் நெக்லெக்டட். எல் ஸ்கொயரை ஒமிட் பண்றோம். ஓகேவா, தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த கே இந்த 2PM. இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல் ஸ்கொயர் ஒமிட் ஆயிடுச்சுன்னா இந்த 2 இங்கே வந்துருமா. ஸோ r square power 2 therefore r power 4 r power 4 மேல r இருக்குது. ஸோ அந்த r இந்த r power 4 கேன்சல் ஆச்சுன்னா r power 3 ஆயிரும், தட் இஸ் r cube ஆயிரும். therefore b vector is equal to mu naught by 4 pi, that is k is equal to mu naught by 4 pi. நாங்கள் ஃபைனலுக்கு வந்துட்டோம். அதனால mu naught by 4 pi into 2PM vector by r cube. this is the result. ஓகேவா, ஸோ ஒரு பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் டைபோலால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல on its axial line, இதோட axial line இதுதான் axis, அது axial line அப்படின்னா அப்படி லென்த்தா இழுக்கிறது. இந்த axial lineல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, that value is b vector is equal to mu naught by 4 pi 2PM by r cube. இதே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டால இருக்கிற எலக்ட்ரிக் டைபோலால axial lineல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா E vector is equal to k சேம் டேர்ம் தான் 2PM வராது 2 vector by r cube. இதை தான் 1/4 pi epsilon naught 2p vector divided by r cube சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆக்சியல் லைன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம் பாருங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லெசன் நீ தரோவா படிச்ச அப்படின்னா இந்த செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதை வந்து தரோவா படிச்சு எழுதி பார்த்து ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.